அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து நாவல் பேஸ்டு மூவிஸ்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் போன வாரம் டர்கோவ்ஸ்கி இயக்கத்தில் வந்த சோலரிஸ்ங்கிற அந்த படத்தை பற்றி பார்த்தோம். அதை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த படம் பார்க்குறதுக்கு பொறுமை வேணும். ஆனால் பொறுமையாக பார்த்ததுக்கப்புறம் அடுத்த கட்டமாக டர்கோவ்ஸ்கியோட படமே வேறு எதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். அவரே இன்னொரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் கிடைச்சது. அந்த படத்தோட பேர் ஸ்டாக்கர். இந்த படம் ஒரு ரோட் சைடு பிக்னிக்ங்கிற ஒரு புக்கு 1971 ரிலீஸ் ஆகிருக்கு. அது ரஷ்யன் ரைட்டர் ஆர்கேடி அண்டு போரிஸ் ஸ்ட்ராட்ஸ்கிங்கிறவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ அதை தழுவி டர்கோவ்ஸ்கி இயக்கிய படம் தான் 1979 ரிலீஸ் ஆகிருக்கு. ஸ்டாக்கர் இந்த படம் இப்போ நம்மளோட சேகி புக் மார்க்கில் பொதுவாக எனக்கு இந்த தத்துவம், ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்கள் தேடி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் அது சம்மந்தமான சில படங்கள் தேடும்போது நிறைய டைப் ஆஃப் ஃபிலிம்ஸில் இருக்கும்ல. எப்படின்னா, ஒரு கேட்டகரி கொடுப்பாங்க. ஓடிடி மற்ற தளங்கள் த்ரில்லர், இன்வெஸ்டிகேஷன் மூவி, ஃபீல் குட் மூவிஸ், ஹாரர் மூவிஸ் இந்த மாதிரி கொடுப்பாங்க. அதில் ஃபிலாசபியான மூவி, ஸ்பிரிச்சுவல் மூவி இந்த மாதிரி தேடினா பெருசாக கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் அது வேறு ஏதோ ஒரு கேட்டகரி இருக்கிறது, அதை தழுவி இருக்கிற மாதிரி இருக்கிற படங்கள் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தேடிகிட்ருப்பேன். அப்படி தேடலில் அது கிடைக்கல. ஏதோ ஒரு வகையில் இந்த நாவல் பேஸ்ட் மூவி தேடிகிட்டு இருக்கும் பொழுது டர்கோவ்ஸ்கியோட படம் நான் பார்த்த படம் இந்த சோலரிஸ் பற்றி போன வாரம் பேசியிருந்தேன். அவரோட இந்த படமும் ஸ்டாக்கருங்கிற இந்த படமும் ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படங்கிறனால இதை பற்றி பார்க்கலான்னு தோணுச்சு. உண்மையாகவே இவ்வளோ நாள் ஒரு ஒரு ஆன்மீகமான ஒரு தத்துவம் சார்ந்த ஒரு படத்தை தேடிட்டு இருந்ததுக்கு ஒரு சரியான ஒரு படமாக அமைஞ்சது. சூப்பரான படம். அஸ் யூஷுவல் இந்த படமும் ஒரு பொறுமையான மனநிலையில் தான் பார்க்கணும். ஆனால் டர்கோவ்ஸ்கி படங்கள் எல்லாம் பார்க்க ஆரம்பித்து ஒரு மாதிரி செட் ஆகிடுச்சுன்னா அந்த பொறுமை எல்லாத்துக்கும் வந்துடும். அது கிட்டத்தட்ட அந்த மனநிலைக்கு நம்ம செட் ஆகிட்டு அந்த படத்தை பார்க்க ஆரம்பித்தோன்னா பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப தூரத்துலேருந்து நடந்து வந்துகிட்டே இருப்பாங்க. அது அவ்வளோ தூரத்துலேருந்து அந்த தூரம் கடந்து போகிற வரைய ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. அதை நம்ம ஒரு தியானம், ஒரு மெடிடேஷன் மாதிரி தான் உட்காந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். அவங்க இப்படிலாம் நினச்சிட்ருப்பாங்க, இப்படி தான் வந்துட்டுருப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கே நமக்கு போன ஃபீலும் கிடைக்கும். இதில் தான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்து பழக ஆரம்பித்தோன்னா அதுவே ஒரு அடிக்டட் மாதிரி கூட இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படியான டர்கோவ்ஸ்கி எடுத்த இந்த படம் எதை பற்றி பேசுது, எப்படி இருக்குது, எனக்கு நான் பார்த்த அனுபவத்தை இதில் ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. வாங்க பார்க்கலாம். ஸ்டாக்கர் இந்த படத்தோட கதையின் சுருக்கம் என்னென்னா, ரஷ்யாவில் ஒரு பகுதி, அந்த ஊர் பேர் இதெல்லாம் எந்த டீட்டெயிலும் இருக்காது. கிட்டத்தட்ட இந்த படத்தில் யாரோட பேரும் பெருசாக கேரக்டரோட பேர்லாம் இருக்காது. கேரக்டர் ரொம்ப மினிமமான கேரக்டர்ஸ் தான். இந்த படம் ரஷ்யாவில் ஒரு ஊரில் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியை ஜோன் சொல்கிறாங்க. அது ஏன் தடை செய்யப்பட்ட பகுதினா, அங்கே ஒரு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம்குள்ளே போய் அவங்க மனிதர்களுடைய ஆழமான ஆசைகளை வேண்டுனா அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நிறையா பேர் அங்கே போனவங்க திரும்பி வரல. அப்படி திரும்பி வந்தவங்களும் ரொம்ப நாள் இல்லை. ஆனால் சில பேர் திரும்பி வந்திருக்கலாம்ங்கிற மாதிரி அந்த மாதிரியான ஒரு
ஒரு நம்பிக்கை இருக்கு அங்க. ஸோ இத நோக்கி பயணப்பட்டுருக்குறாங்க. இத கவர்மெண்ட் வந்து தடை பண்ணிருச்சு அந்த இடத்த. என்னன்னா, அ யாராவது போய் விபரீதமா ஏதாவது தேன் ஆசைகள வேண்டிட்டாங்கன்னா, அது நாட்டுக்கே பிரச்சனை வரும்ல. ஸோ அதனால அத வந்து தடை செய்யப்பட்ட பகுதியா மாத்திர்றாங்க. அங்க மனிதர்களுக்கு அலோவ்டு கிடையாது. இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாக்கர் அந்த இடத்துக்கு கூட்டு போய் திரும்ப கூப்பிட்டு வர்றவர் தான் ஸ்டாக்கர். கிட்டத்தட்ட ஒரு டூரிஸ்ட் கைட் மாரி வைங்களேன். இல்லீகலான அந்த இடம். ரொம்ப ரிஸ்க்கான இடம். ஆ ஸோ அந்த இடத்துல நெறைய ஆபத்துகள் இருக்கு. போனவங்க நெறையா பேர் திரும்ப வரல. காணாம போயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இடத்துக்கு எப்படி இவர் வந்து கூட்டிட்டு போறாரு? யார் யார் பயணப்படுறாங்க? அப்படிங்கிறது தான் அடுத்த பகுதியா போகும். இந்த இதில வந்து ஸ்டாக்கரோட பேர்லாம் கிடையாது. ஸ்டாக்கர்ன்னே கூப்பிடுறாங்க. இவரோட வந்து ஒரு அ ஒரு ரைட்டரும், ஒரு புரொஃபஸரும் வந்து ஜாயின் பண்றாங்க. ஸோ இவங்க 2 பேத்தையும் ஸ்டாக்கர் வந்து கூட்டு போறாரு. அந்த ஜோன் பகுதிக்கு கூட்டு போறாரு. கூட்டு போறதுக்கு முன்னாடி நெறையா தடங்கல்கள் இருக்கு. அ அந்த போலீஸ், அந்த மிலிட்ரி அந்த மாரியான ஆட்கள் வந்து உள்ள விடுறதில்ல. அதையும் மீறி அவங்க வந்து மறைஞ்சு அந்த இடத்துக்கு போயிர்றாங்க. அ இதுக்கப்புறம் என்ன மாரியான நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு தான் இந்த கதை. இது வந்து இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இந்த பிளாட்ட கேட்டாலே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு பார்த்தீங்களா? ஒரு மர்மமான ஒரு இடம். ஒரு அந்த மாரியான ஒரு இடத்துக்கு ஒரு பயணப்படுறது. அந்த பயணத்தின் போது நடக்கிற அனுபவங்கள். இந்த மாரியான அ கேட்டகரி படங்கள் கேட்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஆனா, இதில என்ன ஸ்பெஷல்னா, இதில அந்த மாரி ரொம்ப ஒரு ஆக்ஷன், அட்வென்ச்சர் அந்த மாரிலாம் இல்லாம, இந்த பயணத்தின் போது உண்மையாவே அங்க அந்த மனிதர்களின் மனநிலை, அவங்கள எண்ண ஓட்டங்கள், அத பத்தியான ஒரு அ அவங்களுக்குள்ள இருக்கிற ஐடியாலஜியோட கான்ஃப்ளிக்ட்டு இது எல்லாமே இந்த படம் வந்து சூப்பரா பேசுது. அ ரொம்ப நாளா தேடிட்டுருக்கிற ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே ஒரு கடவுளின் உருவத்த நம்ம பார்க்குறது, ஒரு புல்லரிக்கும் தருணம் அந்த மாரிலாம் இல்லாம, உண்மையாவே ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்னங்கிறத வந்து போற போக்குல இதில இதுதான் இது இன்னொரு என்னன்னா, இது இது இப்படிதான்னு எதுவுமே வந்து சொல்லிக்கல. நம்மளா வந்து புரிஞ்சுக்கலாம். அப்படிதான் இருக்கு எல்லா சீன்ஸும். ஆ அதுக்குள்ள மனிதர்களின் அந்த அவங்களோட தத்துவங்கள், இதெல்லாமே இந்த படத்துல நம்ம பார்க்கலாம் நெறையா. இதுலக்கு முன்னாடி படம் ஆரம்பிக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே இந்த ஸ்டாக்கரோட வீடு, அவங்களுக்கு ஒரு மனைவி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அந்த பெண் குழந்தையோட பேரு மட்டும் தான் இந்த படத்துல சொல்றாங்க. வேற யாருக்கும் பேரு கிடையாது. ரைட்டர்னா ரைட்டர், புரொஃபசர்னா புரொஃபசர், கூட்டு போறவர் ஸ்டாக்கர். அவருக்கு பேரு கிடையாது ஸ்டாக்கர். அப்படித்தான் கூப்பிடுறாங்க. ஸோ அந்த பெண் குழந்தையோட பேர் மட்டும் மங்கின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ஹேண்டிகேப்டா இருக்கிறாங்க. ஆ அப்படி இருக்கும்போது, இவரு திரும்ப அந்த ஜோனுக்கு போகாதீங்க. ஆல்ரெடி அந்த மாரி யாரோ கூட்டு போய் தான் போலீஸ் புடிச்சு, ரொம்ப வருடங்கள் ஜெயில்ல இருந்து அப்ப தான் வந்திருக்கிறாரு. திரும்ப போகாதீங்கன்னு அவங்க மனைவி வந்து அ கதர்றாங்க. அதையும் மீறி இல்ல நான் அங்க தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிர்றாரு. ஆம். ஆனா ஸ்டாக்கருக்கு வந்து என்னன்னா, அவருக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கே ரொம்ப விருப்பம். அது வந்து அவருக்கு ஒரு புனித ஸ்தலமா அவர் பார்க்குறாரு அது. அ அந்த இடம்னு சொல்லும்போது இமேஜின் பண்ணுவோம். இந்த மாரி பார்க்கும்போது ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு காடு, ஒரு அந்த கோவில் மாரி அந்த மாரிலாம் இல்ல. கிட்டத்தட்ட இது எப்படி இருக்கும்னா, ஒரு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. அது வந்து மூடப்பட்டு பல வருடங்கள் ஆனதுக்கப்புறம், இப்ப போனா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள போனா எப்படி இருக்கும்? அந்த மாரி தான் அந்த இடம் இருக்கும். அங்க இருக்கிற ஒரு பில்டிங் தான் அந்த ரூம். ஸோ இப்படி போகும்போது, அ ஃபர்ஸ்ட்டு ஒரு சீன் வரும். அங்கருந்து ஒரு ட்ராக்லயே வந்து ஒரு ட்ராலி மாரி இந்த லோக்கோமோட்டிவ்லயே சின்ன இன்ஜின், இந்த ட்ராக்லாம் செக் பண்றதுக்கு போவாங்கல்ல. அது மாரியான ஒரு ட்ராலி மாரியான ஒரு இதில வந்து போவாங்க. 3 பேரும் போவாங்க. அதோட ஷாட்ஸ் வந்து அப்படியே தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓடிட்டே இருக்கும். 3 பேரோட தலைப்பகுதிய மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கும். இந்த படத்தோட அ நெறையா வித்தியாசமான தருணங்கள்ல வந்து இந்த
ஃபோட்டோகிராஃபி சொல்லலாம். ஒரு இடத்துல இந்த செப்பியா அந்த டோன்ல இருக்கும். ஒரு இடத்துல பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஒரு இடத்துல கலரா இருக்கும். சொல்லப்போனா இந்த படத்த வந்து இன்னும் நல்லா இதோட அண்டர்ஸ்டாண்டிங்கோட பார்த்தவங்க கூட இன்னும் 2, 3 பேரோட டிஸ்கஸ் பண்ணியா இருந்தா இந்த பாட்காஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா, என்னோட புரிதலுக்கு தான் இந்த படத்த பத்தி நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த படத்துல மேபி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் சீன்லாம் வந்துட்டு காமிக்கும்போது, மனிதர்கள் அவங்க ஏதோ ஒரு சிந்தனையில இருக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிக்கிற மாரி எனக்கு தெரியுது. உள்முகமா அவங்க சிந்திக்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட்ல காமிக்கிற மாரி தெரியுது. இல்லன்னா, வெளிய வந்ததுக்கப்புறம் ஒரு ஹேப்பியா இருக்கிற தருணங்கள்லாம், பாசிட்டிவா இருக்கிற தருணங்கள்லாம் ம் கலரா இருக்குங்கிற மாரியும் தோணுது. பட் இது வந்து இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு தெரியல. எத கருதி அவர் அப்படி காமிச்சிருக்கிறாருன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பா யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ இப்படி போம்போது இந்த மாரி லாங் ஷாட் காமிக்கிறதும், அத நம்ம பொறுமையா பார்க்கும்பொழுது, அந்த கேரக்டரோட சிந்தனை எப்படி இருக்குங்கிறதையும் நம்மளும் யோசிச்சு பார்க்கலாம். ஆ அத நம்மளோட போக்குலயே விட்டுர்றாரு டைரக்டர்ன்னு நெனைக்கிறேன். ஆ அதுக்கப்புறம் அங்க ரீச் ஆனதுக்கப்புறம், இவங்க உள்ள போற தருணங்கள், அப்போ வந்து அவங்களுக்குள்ள ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வருது. என்ன மாரி அண்டர்ஸ்டாண்டிங்னா, அவங்களுக்குள்ள எப்படி போணும் அப்படிங்கிறத வந்து ஃபிக்ஸ் பண்றாரு ஸ்டாக்கர். அ நான் சொல்ற மாரி தான் போணும். எப்படின்னா, ஒரு நட்டுல வந்து ஒரு துணிய மாரி கட்டி, அத கிட்டத்தட்ட ஒரு கல்லுல துணிய கட்டி தூக்கி போட்டா ஒரு இடத்துல போய் விழுகும்ல. ஸோ அந்த மாரி தூக்கி போடணும். அது எங்க விழுகுதோ அந்த இடத்துல போய் எல்லாரும் நிக்கணும். அடுத்து தூக்கி போடணும். அது எங்க போய் நிக்குதோ அப்படியே அந்த மாரி தான் போகணுங்கிறது தான் ஸ்டாக்கரோட அ அட்வைஸா இருக்கும். அவர் அப்படிதான் கைட் பண்ணுவாரு. ஸோ அதவே ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட்டரும், ப்ரொஃபஸரும் ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட்டர் வந்து எப்படின்னா, இதில 3 பேரும் வித்தியாசமான ஐடியாலஜில இருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ரைட்டர் வந்து எப்படின்னா, இந்த ஒரு வாழ்க்கை பத்தியான ஒரு தேடல்ல இருப்பாரு. எனக்கு வந்து ரைட்டிங்ல வந்து எனக்கு அந்த இது கற்பனை அந்த இது தீர்ந்து போச்சு. அனுபவமே தீர்ந்து போச்சு. ஸோ இந்த மாரியான ஜோன் இதுக்கு இப்போலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வேறு வகையான அனுபவம் கிடைக்கும். அதுலேருந்து நான் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல இருப்பாரு. வாழ்க்கையின் பத்தியான தேடல்லயும் இருப்பாரு. ப்ரொஃபசர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜோன் என்ன மாரியான ஜோனு? இதில என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன ஒரு ஆள் மாரியே வருவாரு. ஸ்டாக்கர் ஒருத்தர் தான் ரொம்ப ஒரு நம்பிக்கையான ஆளா இருப்பாரு. அந்த ஜோனுக்கு வந்து ஒரு மரியாதையும், அந்த 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 இடத்துக்கு வந்து அந்த ரூமுக்கு வந்து ஒரு அவ்வளோ ஒரு ஒரு ஆன்மீக ஸ்தலமா அவர வந்து யோசிச்சிருப்பாரு. ஸோ ஒரு நம்பிக்கையான ஆளு, ஒருத்தர் வாழ்க்கைய பத்தியான தேடலுக்குரிய ஆளு, இன்னொருத்தர் வந்து தர்க்கபூர்வமா அ இந்த மாரி ரிசர்ச் பண்ற ஆளு, இந்த மாரி இருப்பாங்க. கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு நம்பிக்கைக்கும், ஒரு அதாவது ஹோப்புக்கும், லாஜிக்கும் உள்ள கான்ஃப்ளிக்ட்ல இந்த படம் போகும். ஸ்டாக்கர் நம்பிக்கையா இருப்பாங்க. மீதி 2 பேரும் வந்து லாஜிக்கா திங்க் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ இப்படி தான் இந்த கதை நகரும். இவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த நட்ட தூக்கி போட்டு, அது எங்க விழுகுதோ அங்கருந்து கடந்து போய்க்கிட்டே இருப்பாங்க. இதுக்குள்ள இவங்களுக்குள்ள நெறையா கான்வர்சேஷன் நடக்கும். எப்படின்னா, அ ஒரு மனிதன் வந்து குற்ற உணர்ச்சி வந்து ரொம்ப முக்கியம். இத வந்து இதுக்கு முன்னாடி சோலரிஸ்ங்கிற அந்த அ படத்துலயும் இந்த டயலாக் கிட்டத்தட்ட இதே மாரி தான் இருக்கும். அ மனிதனுக்கு வந்து அந்த குற்ற உணர்ச்சி வந்து அவன அவன நெறையா வழிநடத்துதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. அ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவும், ரொம்ப அப்படியே நல்ல நாலேட்ஜ் அவ்வளவும் இருக்கிறது வந்து சரி கிடையாது. அவன் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாவும், கொஞ்சம் பலவீனமா இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வரும். எப்படின்னா, ஒரு செடியா இருக்கும்போது அது வந்து ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்கும். எவ்வளோ நாளும் காற்றுல இதாகும், வளையும், அது மாரி வளையும். ஆனா அது வந்து ஒரு மரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்களேன், அது பார்த்தீங்கன்னா ஒரு இறுகின தன்மை ஆயிடும். அது வந்து உடைஞ்சிரும். ஈஸியா உடைஞ்சிரும். ஸோ இதே மாரி தான் மனிதனும் பிறக்கும்போது கொஞ்சம் பலவீனமாவும், ஃப்ளெக்சிபிளாவும் இருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த சொசைட்டினால வளர, வளர, வளர நெறைய நாலேட்ஜ், நெறைய பவர் இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆனதுக்கப்புறம், அவன் வந்து இறக்குற தருவாயில உடைஞ்சு போயிடுறான்.
இத பத்தியான டிஸ்கஷன் நடக்கும். ஸோ கொஞ்சம் பலவீனமாவும், ஃப்ளெக்ஸபிளாவும் இருக்கிறது வந்து நல்லதுங்கிறது வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த பயணத்தின் போது நெறையா டிஸ்கஷன் நடக்கும்போது, இன்னொரு டிஸ்கஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ம் ஒரு ஆன்மீகத்துக்கும், ஒரு நாத்திகவாதிகளுக்கும் நடக்கிற கான்ஃப்ளிக்ட் மாரி ஒரு டிஸ்கஷன் போகும். இதில என்னன்னா, அந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன சொல்லுவாருன்னா, இப்படி உள்ள போயி எல்லாரும் அவங்களுக்கு ஆழ் மனதில நெனச்சது நடந்துருச்சுன்னா, இதில எல்லாருமே பாசிட்டிவா நெனைக்க மாட்டாங்கல்ல. சிலர் நெகட்டிவாவும் நெனச்சுட்டு வந்தாங்கன்னா, வெளிய வந்தா மக்களுக்கும், நாட்டுக்கும் நெறைய பிரச்சனை வரும். அதனால நான் என்ன பண்றேன், இந்த இடத்துல ஒரு பெரிய பாம் வச்சு டெமாலிஷ் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் இந்த இடமும் இருக்காது. இங்க யாரும் வரவும் முடியாது. எதுவும் நடக்காது. அப்படிங்கிற மாரி அவன் பார்ப்பான். இந்த இடத்துல ஸ்டாக்கர் என்ன சொல்வான்னா, அ இந்த மனிதர்கள் வந்து அ இருக்கிற இடத்த இயற்கையா அது எப்படி இருக்கோ அப்படி விடுறதில்ல. அவங்களுக்கு என்ன தேவையோ, அவங்களோட அறிவையும் இதையும் புகுத்தி, அத அவனுக்கு ஏத்த மாரி மாத்த முயற்சி பண்றாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத சொல்லுவான். ஸோ இது இது இத இத பேஸ் பண்ணி நெறைய பேர் ஒரு நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கைய குலைக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம இப்படி எடுத்துக்கலாம். அ ஒரு 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 வகையான மக்கள் வந்து நம்பிக்கை, ஆன்மீகம் நம்பிக்கையோட இருக்கிறாங்க. இன்னொரு வகையான மக்கள் தர்க்கபூர்வமா யோசிச்சுட்டு, அந்த நம்பிக்கையோட இல்லாம இருக்கிறாங்க. ஆனா, இது 2மே பேலன்ஸ்டா இருந்தா தான் கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, ம் நம் ஆன்மீகம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியா நோக்கி போறவங்கள வந்து அ அந்த நம்பிக்கைய வந்து குலைக்கவும் கூடாது. ஏன்னா, அந்த நம்பிக்கையினால நெறைய பேர் சர்வைவல் ஆகுறவங்களும் இருக்கிறாங்கல்ல. ஸோ, அந்த நம்பிக்கைய அழிக்காதீங்க. அ அது அதுவா இருக்கட்டுமே. அத ஏன் நீங்க இது பண்றீங்க? அப்படிங்கிறத ஸ்டாக்கர் சொல்லிட்டே இருப்பாப்படி. இதில ரைட்டர் வந்து ஒரு இடத்துல சூப்பரா ஒண்ணு சொல்லுவாரு. எப்படின்னா, இந்த இந்த ரூம்குள்ள போயிட்டு வந்துட்டோன்னா, அவனுக்கு வந்து ஆழ் மனதில என்ன ஆசைப்படுறானோ, அது நடக்க போகுது அப்படின்னா, ஸோ அவனுக்கு இது தெரிஞ்சிரும். வாழும்போது அவனுக்கு என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சிரும். எக்ஸாம்பிள் இந்த ரைட்டர் உள்ள போயிட்டு, நான் நல்ல லெஜெண்ட் ரைட்டர் ஆயிடணும், பயங்கரமான ஒரு ரைட்டர் ஆயிடணும் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு வந்துட்டேன்னா, அ அது நடக்க ஆரம்பிச்சுரும். அப்படின்னா எனக்கு வந்து எனக்கே தெரியுதுல்ல. எனக்கு நான் பெரிய ரைட்டருங்கிறது எனக்கே தெரிஞ்சிரும். நான் இப்படி தான் ஆகப் போறேங்கிறதும் தெரிஞ்சிரும். அ அப்ப எனக்கு என்ன ஒரு தேடல் இருக்காது. ஒரு சுவாரஸ்யம் இருக்காது இல்லையா? ஸோ, அதனால இந்த மாரியான வாழ்க்கைய பத்தி முன்கூட்டியே நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு சாபம்னே சொல்லுவாரு. ஸோ, அப்படியே அந்தந்த டைமிங்கில அது அது நடக்கிறது தான் அ அழகு கிட்டத்தட்ட சொல்லப்போனா. நமக்கும் அப்படித்தானே. நம்ம லைஃப்ல அ இப்ப அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாத வரைய தான் வாழ்க்கை இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். அது தெரிஞ்சிருச்சுன்னா எல்லாமே போயிடும். அது நல்லதோ, கெட்டதோ அ அது வந்து நடக்கும்போது தான் வாழ்க்கை வந்து மேடு பள்ளங்களோட இருக்கும் பொழுது தான் அது வாழ்க்கையா இருக்கும். இல்லைன்னா அது வந்து ஒரு ஷோகேஸ்ல வச்ச பொம்மை மாரி ஆயிடும். ஒரு இயல்பு தன்மையே இழந்துரும். ஸோ, அந்த இந்த யின் யான் மாரி தான் கிட்டத்தட்ட. அதேமாரி இந்த எதிர்காலத்த பத்தியான தெ தெ தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வந்து ஒரு சுவாரஸ்யம் வாழ்க்கையின் சுவாரஸ்யத்த போயிடும். அதேமாரி இன்னொன்னு சொல்லப்போனா, இந்த ஒரு ஒழுங்கின்மையா இருக்கிறது, ஒழுங்கா இருக்கிறது, டிசிப்ளினா இருக்கிறது, டிசிப்ளின் இல்லாம இருக்கிறதுன்னு 2 வகையா இருக்குல்ல. இந்த 2ம் கலந்து இன்பேலன்ஸா இருக்கும் பொழுது தான், அதுவும் ஒரு அழகு தானே! அப்படிங்கிறதும் தோணும். ஆ ஸோ வாழ்க்கையில எதிர்காலத்த தெரிஞ்சுக்கிறதும், அ ஒழுங்கின்மை, ஒழுங்கா இருக்கிறது, இது இந்த மாரி எல்லாமே முரணா இருக்கிறதே ஒரு அழகுங்கிறத வந்து ரைட்டர் சொல்லியிருப்பாரு. அதேமாரி இந்த படத்துல வந்து ஒரு அம் நெறையா காட்சிகள் வந்து ஒரு ஆர்ட் மாரி இருக்கும். அத வந்து புரிதல் எனக்கு ஆக்சுவலா என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புரியல. என்ன சொல்லணும்னா, அந்த ஒரு நாய் வரும். அந்த நாய் வந்து எத வந்து குறிக்குது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் நெறைய இடங்கள்ல வந்து அந்த கலர் டோன் மாறுது. அந்த ஃப்ளாஷ்பேக் மாரி போற மாரி வருது. அதுல என்ன சொல்ல வராங்க? அந்த மாரியான இது. அதுக்கப்புறம் ஒரு ஆர்ட் மாரி ஒரு தண்ணீல வந்து ஒரு மீன் இருக்கும். அதுக்கு மேல அப்படியே அந்த
ஒரு சாயம் மாரி கருப்பு கலர்ல அப்படியே படர்ந்து இருட்டா மாறும். இதெல்லாம் வந்து எதை எதை குறிக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு முழுமையா புரிதல் இல்ல. அதுக்கு தான் ஒரு நல்ல ஒரு இந்த படத்த ஒரு ஒரு கலைக்கண்ணோட பார்த்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில இருக்கிறவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணா இன்னும் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அ ஆனா இதில வர அ ஆன்மீகம் சார்ந்த டயலாக்ஸும், தத்துவம் சார்ந்த டயலாக்ஸும் ரொம்ப முக்கியமானது. இந்த மாரி ஒரு பயணமான ஒரு நாவல், அ படம். அந்த பயணத்தில வந்து வித்தியாசமான ஐடியாலஜி உள்ள ஆட்கள், ஆன்மீக நம்பிக்கை சார்ந்து, நம்பிக்கை இல்லாத ஒரு ஆட்கள், அ இவங்களுக்குள்ள நடக்கிற டிஸ்கஷன், முரண், அ அதுக்கப்புறம் அவங்கள் பத்தியான வாழ்க்கைய பற்றியான புரிதல், அ இது எல்லாமே வந்து அழகா கொண்டு போயிருப்பாங்க. அ இந்த நெறையா சீன்ஸ் வந்து ரொம்ப லாங்கா எடுக்கப்பட்டாலும், அம் முக்கியமா வந்து அந்த இடத்துக்கு நம்ம கூட்டு கூட்டு போய் அந்த இடத்துல இருக்கிற மாரி அந்த ஃபீலும், அ அந்த அந்த கலர் டோனும் வந்து அந்த அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம இருக்கிற ஃபீல் அந்த படம் பார்த்து முடிக்கும்போது இவரோட படங்கள் சோலரிஸும் அதே மாரி தான் இருந்துச்சு. இதுவும் அதே மாரி தான். அந்த இடத்துக்கே இருக்கிற ஃபீல் கிடைக்குது. மேக்ஸிமம் பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக்கே இருக்காது. சொல்லப்போனா இந்த படத்தில பேக்ரவுண்ட் மியூசிக்கே இல்லன்னு தான் நெனைக்கிறேன். ஆமா. லாஸ்ட்டா ஒரே ஒரு இடத்துல வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு போயம் வாசிக்கும். அ அந்த மங்கி அந்த குழந்தை. அது வாசிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒரு மியூசிக் வரும். ஒரு அ அதுதான். மத்தபடி இந்த இடத்துல பிஜிஎம்மே பெருசா இருக்காது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சூப்பரா எடுத்திருந்தாங்க. வித்தியாசமா எடுத்திருந்தாங்க. கண்டிப்பா ஒரு தத்துவம் சார்ந்த பார்வையும், ஆன்மீக பார்வையும் இருக்கிறவங்களுக்கு இந்த படத்த பொறுமையா பார்த்தீங்கன்னா, இது வந்து சூப்பர் படம். கண்டிப்பா இத மறக்கவே மாட்டீங்க இந்த படத்த. அ இன்னும் இதுக்கப்புறமும் இவரோட படங்கள இன்னும் தேடி பார்ப்போம். வேற ஏதாவது புத்தகத்தில இவர் கிட்டத்தட்ட ஒரு 7 படம் தான் எடுத்திருக்கிறாரு. நம்ம தான் வந்து இது 2வது படம் பார்த்துட்டோம். வேற அவரோட படம் மிரர்ன்னு இன்னொரு படம் இருக்கு. அதுவும் புத்தகத்தில எடுக்கப்பட்டதாங்கிறத பார்ப்போம். இருந்தாலும் இல்லன்னா வேற ஏதாவது ஒரு நாவல் பேஸ் ஆன படத்தையோ பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே நண்பர்களே. கண்டிப்பா இந்த படத்த மிஸ் பண்ணாதீங்க. வாழ்க்கையின் தேடல், ஆ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்கும். உங்களோட நம்பிக்கைய நீங்களே ஒரு மறுபரிசீலனை பண்றதுக்குரிய படமாவும் இது இருக்கும். ஒரு டெக்னாலஜி இந்த மாரி வளர்ந்து வரும்போதும், லாஜிக்கா திங்கிங் அதிகமா இருக்கிற தருணத்திலயும், ஆனா நம்பிக்கை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும், எல்லாரும் இந்த படத்த கண்டிப்பா பார்க்கணும். ஒரு புரிதல் ஏற்படும். இது படம்ோட ஸ்பெஷல் பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பார்வை என்ன பார்வையில பார்க்குறீங்களோ, அது மூலமா அந்த படத்த எடுத்துக்கலாம். அந்த மாரி தான் இருந்துச்சு. கண்டிப்பா இதே மாரி இன்னொரு படத்திலேயோ, புத்தகத்திலேயோ சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.